السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய கிருபையால அல்லாஹ் தலா அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி நினைப்பதற்குமான உள்ளத்தையும் நாவையும் என்னென்னைக்கும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நாம இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கணும்ன்றதுல இன்ஷா அல்லாஹ் எப்படி நாம பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரியே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய நன்மைகளையும் அங்கீகரிக்கணும், நம்முடைய அனைவருடைய நன்மைகளையும் பொருந்தி கொள்ளணும்னு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாம துஆ செய்யக்கூடியவங்களாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நரகத்துல இருந்து நரகத்தினுடைய வாயில்களை குறித்து நேற்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நரகத்துல சில பள்ளத்தாக்குகளும் இருக்கும். பள்ளத்தாக்குகளை குறித்தும் குர்ஆன்ல அல்லாஹ் நம்ம சொல்றோம். எப்படி சொர்க்கத்துல ஆறுகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுதோ, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நரகத்திலையும் பள்ளத்தாக்கு உண்டு. அந்த பள்ளத்தாக்குகளுக்கும் சிலர் சேருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பள்ளத்தாக்குல 19வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا அப்படின்னு சொல்றான். அதாவது ஆனால் இவர்களுக்கு பின் தீய பின்தோன்றல்கள் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், இழிவான மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். இவர்கள் நரகத்தினுடைய அந்த கேட்டை, அந்த பள்ளத்தாக்கை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல பள்ளத்தாக்கினுடைய பெயர் அகா, சரிங்களா? அல் அகா அப்படிங்கிறது ஒரு பெயராக இருக்கு. அடுத்து 25வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனம். 25வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது, والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما. அதாவது அன்றியும் அவர்கள் அல்லாஹுடன் வேறு இறைவனை பிரார்த்திக்க மாட்டார்கள், இன்னும் அல்லாஹ் தடுத்திருக்கும் எந்த உயிரையும் அவர்கள் உரிமையின்றி கொலை செய்து விடவும் மாட்டார்கள், விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். ஆகவே எவர் இவற்றை செய்கிறாரோ அவர் தண்டனையை சந்திப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கான படிப்பினையாக என்ன சொல்றாங்கன்னா, ஆசாம் அப்படிங்கிறது, அசாமா அப்படின்னு வருது இல்லையா, அந்த அசாம் அப்படிங்கிறது ஒரு பள்ளத்தாக்கினுடைய பெயர், நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கினுடைய பெயர் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. மூன்றாவதாக என்ன சொல்றாங்கன்னா, அல் வயல், 14வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். வயலுல் காஃபிரீன மின் அஸாபின் ஷதீத். இன்னும் நிராகரிப்பாளருக்கு கடினமான வேதனையில் பெரும் கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல அந்த வயல் அப்படிங்கிறதும் என்ன சொல்லப்படுது, ஒரு பள்ளத்தாக்கினுடைய பெயர், நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கினுடைய பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அல்லாஹ் தஆலா நரகத்தை எவ்வளவு மோசமாக நம்ம சிந்திக்கவே முடியாத அளவுக்கு தான் தயார்படுத்திக்கன்னு சொல்றானோ, அந்த இடத்துல நாம சிந்திக்க வேண்டியது, என் இறைவனால எல்லாமே முடியும், அல்லாஹ்வால முடியாததுன்றது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத நாம நிச்சயமாக கற்பனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்தை அதன் கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்கும் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. முதல்ல அதை விளங்கிக்கணும். மறுபடியும் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தும் அந்த வாய்ப்புகள்ல அந்த மனிதன் அந்த சொர்க்கத்தை இழக்கும் பொழுது, அந்த சொர்க்கத்தை அவன் அடையாத பொழுது அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறத நாம விளங்கிக்கணும். இந்த நரகத்துல அல்லாஹ் தஆலா பல சங்கிலிகளை வச்சிருக்கேன்னு சொல்றான். ஏன்னா வதரல் முஜ்ரிமீன யௌமைதீன் முகர்ரனீன ஃபில் அஸ்வாத். இன்னும் அந்நாளில் சங்கிலிகளில் பிழைக்கப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். குற்றவாளிகளை சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக நீங்க பாப்பீங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இல்லை?
சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல நினைத்த இடத்துக்கு நினைத்த படங்களை உட்கொண்டு கொண்டு அழகான முறையில ஆசனங்கள்ல அமர்ந்து கொண்டு அழகான முறையில ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக அவர்களுக்கு சேவைகள் செய்வதற்கு இளமை மாறாத இளைஞர்கள் சுற்றி சிறுவர்கள் சுற்றி சுற்றி அவர்களை வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இதுல அதை கேட்கும் போது எப்படி இருக்கு? இங்க நரகத்துல குற்றவாளிகள் பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க, சங்கிலிகளால பிணைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய அதாபிற்குரியது அப்படிங்கிறத சிந்திக்கணும். ஒரு மனிதன் நரகத்திற்கு போவதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னா அவனுடைய மன இச்சையை அவன் பின்பற்றது, ஷைத்தானுடைய வழிகேட்டு அந்த மன இச்சையை அவன் பின்பற்றது அப்படிதானே. அப்ப இந்த உலகத்துல ஷைத்தானுடைய கூட்டாளிகளாக ஷைத்தானுடைய நண்பர்களாக ஷைத்தானுடைய வசுவாசை பின்பற்றியவர்கள் நாளை மறுமை நாள்ல அந்த ஷைத்தான் என்ன செய்வானா, நரகத்துல நெருப்பினால் செய்யப்பட்ட ஒரு மிம்பர்ல நின்று அவன் உரையாற்றுவான். சுப்ஹானல்லாஹ். அதையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில நமக்கு புரிய வைக்கிறான். 14வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துல ஒரு மிம்பரை அமைச்சு அந்த மிம்பர்ல இப்லீஸ் நின்று பேசக்கூடியத, அந்த ஷைத்தான் நின்று பேசக்கூடியத எல்லாம் நமக்கு சொல்றான். அவன் என்ன பேசுவான்? وقال الشيطان لما قضي الأمر إن الله وعدكم وعد الحق وعدتكم فأخلفتكم وما كان لي عليكم من سلطان إلا عن دعوتكم فاستجبتم لي فلا تلوموني ولوموا أنفسكم ما أنا بمصرخكم وما أنتم بمصرخي إني كفرت بما أشركتموني من قبل إن الظالمين لهم عذاب أليم. மறுமையில் இவர்கள் பற்றி தீர்ப்பு கூறப்பட்டதும் ஷைத்தான் இவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியையே வாக்களித்திருந்தான், நானும் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன், ஆனால் நான் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன். நான் உங்களை அழைத்தேன், அப்போது நீங்கள் என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள், உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளுங்கள். பலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸகும். நீங்கள் என்னை காப்பாற்றியவர்களும் இல்லை, நீங்கள் முன்னர் என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக்கி கொண்டிருந்தவையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன். நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு வேதனை மிக்க நோவினை மிக்க வேதனை ஒன்று என்று கூறுவான். அப்ப இப்லீஸ் தன்னை நம்பி தன்னோடு வழி கேட்ட அந்த மனிதர்களுக்கு நரகத்துல நெருப்பாலான மிம்பரை அமைத்து அந்த மிம்பர்ல நின்று ஒரு உரையை ஆற்றுகிறான். அதுல அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பலா தலுமோனி, என்ன நீங்க நிந்திக்காதீங்க, உங்களை நீங்களே நிந்தித்துக் கொள்ளுங்கள். சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு நிறைய வாய்ப்பினைய கொடுக்கிறான். இந்த நிமிஷம் கூட அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறான் தௌபா செய்வதற்கு. இப்லீஸுக்கு வழங்கப்படாதது நமக்கு வழங்கப்பட்டிருக்க கூடிய ஒரு விஷயம் தௌபா. அவன் விரட்டப்பட்டவனாக சொர்க்கத்தை விட்டு வெளியேறினான். எதிலிருந்து விரட்டப்பட்டவன்? அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் இருந்து, அல்லாஹ்வினுடைய மகஃபிரத்தில் இருந்து, அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பிலிருந்து விரட்டப்பட்டவன். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பு நீ. அப்ப நாம அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் எந்த பாவம் அந்த பாவத்திற்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்துருவான் நரகத்தன்ற சிந்தனை தெரியாது நமக்கு. நம்ம நினைக்கலாம் இந்த பாவத்தின் மூலமாக நம்மள அல்லாஹ் எப்படியாவது மன்னிச்சிருவான் அப்படின்னு. மன்னிப்பு அவனுக்குரியது. அவன் யாரை நாடுகின்றானோ அவர்களைத்தான் அவன் மன்னிப்பான், மற்றவங்களுக்கு கிடையாது. அவன் யாரை நாடுறானோ அவங்களதான் மன்னிப்பான். அந்த மன்னிக்கப்பட்டவர்கள்ல நாம இருக்கணும்னு ஆதரவு வைக்கலாம், இருப்போம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. நல்ல நாடனும். அப்ப சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ்விடத்துல அவனுடைய அருளிலிருந்து நம்மை விலக்கக்கூடியவன் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். வஸ்வாசின் மூலமாக ஷைத்தான், அந்த ஷைத்தானே மிம்பர் அமைச்சு இப்படி பேசுவான்றத அல்லாஹ் சொல்லியும் நாம இன்னமும் ஷைத்தானுடைய அந்த வஸ்வாசுல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, செயல்கள் அமைக்கிறோம்னு சொன்னா நம்மை விட நஷ்டவாளி வேறு யாராக இருக்க முடியும்? நல்லா பாதுகாக்கும். அல்லாஹ்விடத்துல திரும்பக்கூடியவங்களாக இருப்போம். ஒரு நாளும்
ஷைத்தானின் பக்கம், ஷைத்தானுடைய வஸ்வாசின் பக்கம் செல்லாதவர்களாக நாம இன்ஷா அல்லாஹ் இருப்போம். சரி, அந்த நரக நெருப்பு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த நரக நெருப்பு உலகத்துல இருக்கக்கூடிய நெருப்பை விட 69 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடியது. மொத்தம் 70 மடங்கு அங்க இருக்குமா. அவ்வளோ ஒரு வெப்பமான அந்த நரக நெருப்புல எதை போட்டாலும் அது என்ன செஞ்சிடும், அப்படியே கரிக்கும். அதனுடைய வெப்பம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அது ஒரு நாளும் குறையாது. அது அதிகமாய் கொண்டேதான் இருக்குமா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நெருப்பு ரொம்ப எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அடுப்பு அமர்ந்துரும் அப்படிங்கறத அந்த நெருப்பு ஒரு காற்றாலையோ ஏதாவது ஒண்ணுதாலையோ அணையும் பார்க்கும். ஆனா நரக நெருப்பு அப்படி கிடையவே கிடையாது. அது ஒவ்வொரு நிமிடமும் இன்னும் 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 அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்னும் எரிந்து கொண்டேதான் இருக்கும். அதனுடைய வெப்பமும் அதிகமாகத்தான் இருக்கும். பாதுகாக்கணும் சகோதரிகளே. நரகத்தை அல்லாஹ் தஆலா கற்பனைக்கும் அப்பாற்பட்ட நிலையில தான் தயார் செஞ்சிருக்காங்க. கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சொர்க்கம் மட்டுமல்ல, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்யாதது சொர்க்கம் மட்டும் கிடையாது, நரகமும் தான். எந்த உள்ளம் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை, நரகத்தினுடைய ஆழத்தை அல்லாஹ் தஆலா தயார் பண்ணியிருக்கிறான். ஒரு சமயம் இந்த நரகத்தினுடைய ஆழம்னு சொன்ன உடனே ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஒரு சப்தத்தை கேட்கிறாங்க. இது என்ன சப்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நரகத்துல போடப்பட்ட கல் அதனுடைய ஆழத்துல வந்து அடைந்தது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் பிரயாணம். போட்ட உடனே கிடையாது. இப்ப மேல இருந்து ஒரு பொருளை போட்டோம்னா அதனுடைய தூரத்துக்கு தகுந்த மாதிரிதான் அந்த பொருள் கீழே வந்து அடையக்கூடிய தன்மை. உட்கார்ந்த இடத்துல போடுறதும், சேர்ல இருந்து போடுறதும், நின்றுட்டு போடுறதும், அடுத்து வந்து மாடி படியில நின்று போடுறதும், மாடியில நின்று போடுறதும், அந்த மாடியிலையும் பல அடுக்குகள் அப்படின்னா அந்த பொருள் கீழே வந்து அடையிறதுக்கு தொலைவு ஏற்படும். நரகம் எப்பயோ போட்டது, 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டது. ஒரு ஆண்டுன்றது எப்படி இருக்கும்ன்றது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஒரு நாள் அல்லாஹ் எல்லாரும் எழுப்பக்கூடிய நேரத்துல நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு நாள் தங்குனீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நாள் அல்லது நாள்ல ஒரு பகுதி. எத்தனை மனிதன் சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த நரகத்தினுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கும் சகோதரிகளே, நாம பயப்படணும். நரகம் அப்படிங்கிறது வேதனை நிறைந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா எப்படி வந்து சுகங்களை சிந்திக்கவே முடியாத அளவுக்கு வச்சிருக்கானோ, நரகத்துல பல விதங்கள்லயும் அவர்களுக்கு வேதனை நரகவாசிகளுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த பயம் நம்மிடத்துல வரணும் சகோதரிகளே. நினைக்கணும், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக நாம இருக்கணும். நரகத்தில் இருந்து பாதுகாப்பை தேடக்கூடியவங்களாக இருக்கணும். நரகம் நீ நிரம்பிட்டியான்னு கேட்கக்கூடிய நேரத்துல இன்னும் கொடு இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு கேக்குதுன்னா, அப்ப அதுல எல்லாம் தூக்கி மனிதர்களையும் ஜின்களையும் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ அதிகமானதாக இருக்கு. மனிதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்றாங்க மனித எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. இந்த சமூகம் மட்டும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல இருந்து மறுமை வரைக்கும் வரக்கூடிய அத்துணை மனிதர்களை ஒன்று கூட்டினாலும் சொர்க்கவாசிகளை நபர்களை தாண்டி நரகத்துல உள்ள எல்லாத்தையும் அந்த மக்கள்ல எல்லாரையும் போட்டாலும் நரகத்துல இடம் இருக்கும் அப்படின்னா அந்த நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்குன்றதையும் நாம சிந்திக்கணும், பாதுகாக்கணும். இந்த நரகத்துல யாருக்கு முதல் இடம் யாருக்கு இரண்டாவது இடம்ன்றதை குறித்தெல்லாம் குறிப்புகள் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் வருது, என்னது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கி அஸ்ஃபலி மினன் நார். நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டுல இருப்பாங்க. நரகத்தினுடைய அடித்தட்டுல நயவஞ்சகர்கள் இருப்பாங்க. இவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. பாதுகாக்கணும். நயவஞ்சகத்தனத்துல இருந்து நம்ம சகோதரிகளை நிறைய எல்லா விடத்துல பாதுகாப்பு தேடணும்.
நிறைய நிறைய நயவஞ்சகத்தனத்தை கண்டு நம்ம பெரிய விஷயமாவே யோசிக்க மாட்டேன்றோம். நரகத்தை பத்தி படிக்கும் போது நமக்கு அதுல பயமா இருக்கு. சொர்க்கவாசிகளை அல்லாஹ்தஆலா இளமை மாறாமல் அழகோடு, அவர்கள் ஒரு கடைத்தெருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கூட ரொம்ப அழகாயிட்டீங்கன்னு குடும்பத்தார் சொல்ற மாதிரி நரகவாசிகளுடைய உருவ அமைப்பு, சொர்க்கவாசிகளை அல்லாஹ் இளமையோட படைச்சிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சாயல்ல அமைச்சு வச்சிருக்கான். நரகவாசிகளுடைய ஒரே ஒரு பல் உஹது மலை அளவுக்கு இருக்கும். மிகப்பெரிய மலை. இந்த உஹது மலை அல்லாஹ் எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா செஞ்சிருப்போம், ஹஜ் செஞ்சிருப்போம். ஒருவேளை இல்லைன்னா இல்ல செஞ்சிருந்தாலும் மறுபடியும் அல்லாஹ் அந்த உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். அவ கண்டிப்பா அந்த உஹது மலைக்கு கூட்டிட்டு போவாங்க. நின்று பார்க்கணும். இந்த உஹது மலை, இந்த மலையளவுக்கு ஒரு மனிதருடைய ஒரே ஒரு பல், நரகவாசியினுடைய ஒரு பல் அப்படின்னா அந்த மனிதனுடைய உருவத்தை அல்லாஹ் எப்படி வடிவமைச்சிருப்பான். உருவம் என்பதை தாண்டி அவனுடைய முகத்தை அல்லாஹ் எப்படி வடிவமைச்சிருப்பான். இந்த ஒரே ஒரு பல் அந்த நரகவாசியினுடைய தோல் புஜம் ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறம் போறதுக்கு 3 நாட்கள் பிரயாணம் செய்தார். வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியவர், வாகனத்தை பிரயாணம் செய்யக்கூடியவர் செஞ்சா எப்படி இருக்குமோ, இந்த 3 நாட்கள் கடக்கக்கூடிய தூரம் அளவிற்கு ஒரு தோல் புஜத்திலிருந்து இன்னொரு தோல் புஜம், அவனுடைய தோளினுடைய தடிமன், அதையும் என்ன செய்யறாங்க, 3 நாட்கள் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னாங்க. பாதுகாக்கட்டும். அவனுடைய பல்லாகட்டும், அவனுடைய தோளினுடைய அந்த ஸ்கின்னோட அந்த திக்னஸ் ஆகட்டும், எல்லாமே இப்படி ஒரு இதா இருக்குன்னா அவனை அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு உருவமாக அமைப்பான். கற்பனையே பண்ண முடியாது சகோதரிகளே, சிந்திக்கவே முடியாது. அல்லாஹ் ஒருவனால மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும். அவன் மட்டும்தான் அதற்கு முழு வல்லமை படைத்தவன்றத இந்த விஷயத்துல கூட நம்ம உணரலாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அதாபு நரகவாசிகள் அப்படின்னா. இந்த உலகத்துல அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இல்ல. உயிர் தொண்டை குழியை அடையிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுக்கிறான். உயிர் தொண்டை குழியை அடையிற வரைக்கும். இந்த தொண்டை குழியை அடைந்ததுக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய தௌபா தான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறானா, ஏன் நமக்கு கண்கள் கண்ணீர் வரமாட்டேங்குது அல்லாஹ்விடத்துல. நான் செய்த பாவங்களை நினைத்து வருந்துவதற்கு எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலன்னா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எப்படி சகோதரிகளே, கட்டாயம் நமக்கு பயம் வரணும். இந்த முகத்தை கண்ணாடியில பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன அழகா படைச்சிருக்கான் பிரார்த்தனை செய்யறோம்ல, அல்லாஹ் அஹ்ஸன் தகல்கி ஹஸீன் குல்கி, எல்லாம் என் உருவத்தை அழகாக்கி போன்று என்னுடைய குணத்தையும் அழகாக்குன்ற பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த முகத்தை கண்ணாடியில பார்த்து இங்க பரு வந்துருச்சா, இங்க ஏன் கருமையாச்சு, இன்னும் நான் எதை செய்யணுமா, இதை செய்யணுமா யோசிக்கணும்ல. பார்க்கும் போது நினைக்கணும். இந்த முகத்தை கண்ணாடியில பார்க்கும்போது கட்டாயம் நினைக்கணும், அல்லாஹ் இதை விட அழகான முறையில என்னைய சொர்க்கத்துல நீ நுழையவை. கேட்கணுமல்ல இடத்துல துவாவ. இவ்வளவு வேதனை சகோதரிகளை நரகவாசியை கிடைத்து அல்லாஹ் யாருக்கும் உடனே குடுக்கலமா. திருப்பி திருப்பி அது ஒண்ணுதான். யாருக்கும் அல்லாஹ் உடனே படைச்சு உடனே உனக்கு நரகம் அப்படின்னு போடல. அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுக்கின்றான். அந்த வாய்ப்புகளை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். நிச்சயமா இருக்கணும். நரகத்துல ரொம்ப குறைந்த தண்டனையே நெருப்பாலான செருப்பு. ரொம்ப குறைந்த தண்டனை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, உங்களுக்கு உறுதுணையாக இருந்த, உங்களுக்கு உதவியாக இருந்த அபூ த்வாலிபுடைய நிலைமை என்னன்னு கேட்பாங்க. நரகத்துல ரொம்ப லேசான வேதனை அவருக்கு கொடுக்கப்படும். என்ன வேதனை? நெருப்பாலான செருப்பு. இந்த நெருப்பாலான செருப்பை அந்த மனிதர் அணியக்கூடிய நேரத்துல தலையில இருக்கக்கூடிய மூளை உருகி வெளியே ஓடுன்றா. இதுதான் லேசான வேதனையா? பாதுகாக்கட்டும். லேசான வேதனையே இப்படின்னா அல்லாஹ்
வேதனை கொடுக்கணும்னு தயார்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த வேதனைகள் எப்படி இருக்கும்ன்ற பயம் நம்மிடத்துல வரணும் சகோதரிகளே. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நெருப்பை விட மொத்தமா சேர்த்து 70 மடங்கு அப்படின்னா எப்படி நம்மளால அல்ல பாதுகாக்கட்டும், எப்படி மனிதரால தாங்க முடியும் அது? அந்த தோல் என்னதான் அடர்த்தியாக இருந்தாலும் அவன் மரணிக்கவே மாட்டான். அந்த தோல் கருகக்கூடிய நேரத்திலேனா அவனுக்கு அது என்ன செய்யும்? புதிய தோள்கள் உருவாக்கப்படும். அடுத்து 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 அவனுக்கு புதிய தோள்கள் உருவாக்கப்படும்ன்ற அந்த சிந்தனை நமக்கு வரும். அதுல எங்களுக்கு மரணத்தை கூட நம்ம கேட்கும் போது மரணம் கிடையாதுன்றதும் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? சொல்லப்படும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. மரணம் கிடையாது. அதுல மரணத்தை அவர்கள் கேட்பார்கள், கேட்டாலும் அவர்களுக்கு மரணம் அதுல கிடையாது. அவர்கள் அதுல அவர்களுடைய வேதனைகள் முடியும் வரைக்கும், அவர்களுடைய பாவத்துக்கு தண்டனைகள் முடிகிற வரைக்கும் அவர்கள் அதுல நிலைத்து இருப்பார்கள், கட்டாயம் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான் 74வது அத்தியாயத்தினுடைய 28, 29வது வசனம். அது எவரையும் மிச்சம் வைக்காது, விட்டுவிடவும் செய்யாது. மனிதர்களை எரித்து தோலை அப்படியே மாற்றி விடும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பாதுகாப்பு. அவங்களுடைய முகங்களை அந்த நெருப்பு பொசு. ஏன் அந்த ஹுத்தமான்ற இத பத்தி நம்ம படிக்கும் போது படிச்சோம் இல்லையா? அது என்னது? ஹுத்தமானா என்ன? ஒமா அதுராக மல் ஹுத்தமா நாருல்லாஹில் முகதா அல்லதி தச்சலி வஅல் அஃஇதா இன்னஹா அலைஹி முஸதா. அது எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய நெருப்பு. இனிமே எரிய வைக்க போறது கிடையாது. எரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருப்பு. அது உடல்ல பட்டதுமே இதயத்தின் மீது பாயும், உள்ள வரைக்கும் போகும்னா அதனுடைய வெப்பம் எப்படி இருக்கும்? அதனுடைய அதாவு எப்படி இருக்கும்? நரகத்தில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் எல்லாம் பாதுகாக்கணும்னு நிறைய நாம பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லா இடத்துல நிறைய கேட்கணும். நரக நெருப்பை விட அதிகமாக கேட்கணும். இந்த வெப்பமான காலத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வெப்பத்தை அனுபவிக்க முடியலையே, நரக நெருப்பை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு. சகோதரிகளே, அல்லாஹ் கருணையாளன். இந்த கருணையாளன்ட்டு நம்ம கேட்க வேண்டியது யாரெல்லாம், இந்த வெப்பத்தையே என்னால தாங்க முடியாது, இதை விட கொடூரமான நரக நெருப்பிலிருந்து என்னைய காப்பாத்துன்னு அந்த இடத்துல என்ன செய்யணும்? நாம இன்ஷா பிரார்த்திக்க கூடியவர்களாக நாம இருக்கணும். இந்த நரகத்துல அவர்கள் போடப்படும் பொழுது அவர்களுடைய கதறல்கள், அவர்களுடைய அழுக்குரல்கள் எப்படி இருக்கும்? அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 67வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்துல அவர்களுடைய கதறல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? 67ல 7வது வசனம். அதில் அவர்கள் போடப்படுவர்களாயின் அது கொதிக்கும் நிலையில் அருவருப்பான சப்தம் அதற்கு இருப்பதை அவர்கள் கேட்பார்கள். அந்த சப்தம் அருவருப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர்கள் கேட்பாங்க. அல்லாஹ் அதாவது அதுல போடப்பட்ட உடனே அதனுடைய சப்தம், அந்த கொதிக்கக்கூடிய சப்தம், மனிதனுடைய சப்தம் அல்ல, அந்த அந்த கொதிக்கக்கூடிய சப்தம், அந்த கொதிக்கக்கூடிய சப்தம் எப்படி இருக்கும்? ஒரு சட்டியில தண்ணிய வச்சோம்னா அது கொதிக்க 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 சாதாரணமா இருக்கிற வரைக்கும் சட்டியில இருந்து எந்த ஒரு இதுவுமே சத்தம் கிடையாது. அது நல்லா கொதிக்கும் போது கிட்ட காட்டணும்னா எப்படி ஒரு சத்தம் கேட்கும்? ஆனா அல்லாஹ் இந்த நரகம் கொதிக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால அதனுடைய சப்தம் எப்படி இருக்கும்? அருவருப்பான நிலையில அந்த சப்தம் இருக்கும் அப்படிங்கிறான். பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மள இதுல இருந்து பாதுகாக்கணும்னு துவா செய்யும். ஏன்னா நரக வேதனை தணிக்கக்கூடிய, நரக வேதனை
அந்த வெப்பம், அந்த நெருப்பு ஒரு நாளும் தனியவே தனியாது. அது எரிந்து கொண்டே இருக்கும்ன்றது நமக்கு தெரியுது. அது எரிந்து கொண்டே இருக்கக்கூடியத அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதுல இருந்து நம்மள அல்லாஹ் பாதுகாக்கணும்னு நிறைய நம்ம என்ன செய்வோம்? துவாவை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதே மாதிரி அந்த நரக காவலர்கள் அல்லாஹ் தஆலா நரகத்திற்கான காவலர்கள் எத்தனை பேரை அமைச்சிருக்கோன்றதையும் சொல்றேன். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்துக்குள்ள நம்ம நுழையும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத கதவை தட்டுவாங்க. யாருன்னு கேட்பாங்க. முஹம்மத் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனேதான் அந்த கதவு உங்களுக்காக தான் திறக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திறப்பாங்கன்னு படிச்சோம். நரகத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது அந்த நரகத்தை கண்காணிக்கக்கூடிய பொறுப்புல 19 வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. 74வது அத்தியாயத்தினுடைய 30, 31வது வசனம். அலைஹா திஸ்அத அஷர். அதன் மீது 19 வானவர்கள். அதுல நாம என்ன செஞ்சிருக்கோம்? அவர்கள நியமிக்கப்பட்டிருக்கோம். அலைஹா திஸ்அத அஷர். 19 வானவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளா யஅஸூனல்லாஹ மா யஅமரும் வ யஃபஅலூன மா யு'மரூன். அல்லாஹ் எதை ஏவனானோ அதை செய்வார்கள். அவன் தடுத்ததிலிருந்து அவர்களுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. கட்டளை இட்டதை அப்படியே செய்வாங்க. அந்த வானவர்கள் எப்படி இருப்பாங்க? அதையும் அல்லாஹ் சொல்றான். 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம். 66னுடைய 6வது வசனம். எப்படி இருப்பாங்க அவர்கள்? அலைஹா மலாஇகத்துன் கிலாதுன் ஷிதாத். அவர்கள் எப்படி இருப்பாங்க? கடுமையான பலசாலிகளான வானவர்கள் இருப்பாங்க. கடுமையாதான் இருப்பாங்க. அவர்கள்ட்ட இரக்கம் என்பதை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹ் அவர்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் அவர்களுடைய படைப்பையே அப்படி கடுமையாக தான் படைச்சு வச்சிருக்கிறான். பாருங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேர் சொல்லப்பட்டவங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அவர்கள் பேசுவாங்களாம். 43வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்துல. வனாது யா மாலிக் லியக்தி அலைக ரப்புக கால இன்னகும் மாகிஸூன். அவர்கள் தலைமை காவலரை நோக்கி, நரகத்தினுடைய அந்த தலைமை காவலரை நோக்கி, மாலிக்கே உமது இறைவன் எங்களுக்கு மரணத்தின் மூலமாவது தீர்ப்பளிக்கட்டும்னு சத்தமிடுவாங்க. அதுக்கு அவர் நிச்சயமாக நீங்கள் இங்கு தங்கியிருக்க கூடியவர்களே அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். மரணம் வராது. எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனை படுத்தப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் தோள்கள் கொடுக்கப்படும். மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? வேதனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த வேதனைகள் அவர்களை கத்தவும் முடியாம, கதறவும் முடியாம, மரணிக்கவும் முடியாம, உதவிக்கும் ஆள் இல்லாம இப்படிதான் அவங்களுடைய நிலைமை இருக்கும். இந்த கஷ்டங்கள் படக்கூடிய நேரத்துல எல்லாம் அவர்கள் சொல்லுவாங்களாம், எங்களை இதுல இருந்து வெளியேக்கிறீங்களே, எங்களை இதுல இருந்து வெளியாக்கிறீங்களேன்னு வாங்க. அப்ப அவர்களுக்கு சொல்லப்படுமா, நீங்க இதுல நிலையாக இருக்கக்கூடியது, இதுல நிலையான வேதனை உங்களுக்கு உண்டு, அதுல இருந்து உங்களால வெளியேறவே முடியாதுன்றது சொல்லப்படும். 5வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்துல இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். யுரீதுன அன் யஹ்ருஜு மினன் நாரி வமா ஹும் பிகாரிஜீன மின்ஹா வலஹும் அஸாபும் முகீம். அவர்கள் நெருப்பை விட்டு வெளியேற நாடுவார்கள். இந்த நரக நெருப்பை விட்டு வெளியேற நாடுவார்கள். ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறவர்களாக இல்லை. அவர்களுக்கு அங்கு நிலையான வேதனை உண்டு. வெளியேறணுன்ற எண்ணம் வரும். அல்லாஹ் பாதுகாப்பட்டு. வேதனை அப்படிப்பட்டது சகோதரி. உங்களுக்கு அதுல நிலையான வேதனை உண்டு. அவர்களால அதுல இருந்து வெளியேறவே முடியாதுன்றதான் நம்ம படிக்கணும். இந்த நரகத்துல இருக்கக்கூடிய வேதனைகள் எப்படிப்பட்ட வேதனைகள்? பாதுகாப்பட்டு கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. 22வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். 22வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம்.
வலஹும் மகாமியு மின் ஹதீத். இன்னும் அவர்களுக்காக இரும்பிலான சம்மட்டிகள் உண்டு. குல்லமா அராது யஹ்ரஜு மின்ஹா மின் கம்மின் உழையுது ஃபீஹா வஸூகு அஸாபல் ஹரீக். இந்த துக்கத்தினால் அவர்கள் அந்த நரகத்தை விட்டு வெளியேற விரும்பும் போதெல்லாம் அதனுள்ளேயே திருப்பப்பட்டு எரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லப்படும். அவர்களுக்கான வேதனை இது மட்டுமல்ல, சம்மட்டிகள் மட்டுமல்ல, கொதிக்கும் நீர் அவர்களுடைய தலைகளின் மீது ஊற்றப்படும். கொதிக்கக்கூடிய நீர், கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுடைய தலைக்கு மேல் ஊற்றப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். இன்னும் நம்ம படிச்சோம்ல, அந்த ஜகாத்துடைய விஷயத்தை பற்றி படிக்கும் போது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாமல் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அந்நாளில் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களுடைய நெற்றிகளிலும் விடாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். சூடு போடப்படுறது அதுவும் வேதனை. இதுல இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? 40வது அத்தியாயத்தினுடைய 49, 50வது வசனத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான். قال الذين في النار لخزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب. இந்த வேதனையை ஒரு நாளைக்கு எங்களுக்கு லேசாக்கும்படி உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு அந்த நரக நெருப்புல இருக்கக்கூடிய நரகத்தினுடைய காவலர்களை நோக்கி சொல்லுவாங்க. அந்த வேதனை எப்பேற்பட்ட வேதனைன்னு யோசிங்க. ஒரு நாளைக்கு அது நிலையா இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வேதனை தனக்கு கட்டாயம் கொடுக்கப்படும். அந்த வேதனைக்கு பிறகுதான் பாதுகாக்கும் தங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத உணரும் போது, இத சகோதரிகளை தயவு செய்து நான் சொல்றேன், இணை வைப்பாளர்களுக்கு அப்படிங்கறத மட்டும் யோசிக்காதீங்க. அல்லாஹ் நாடி பாவத்தை மன்னிக்கலனா அந்த மனிதர் அவருடைய பாவத்திற்கு தக்கவாறு வேதனை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவர் சொர்க்கத்துக்கு போவார். அந்த மனிதருடைய நிலைமையாகவும் இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் எங்களுக்கு லேசாக்க சொல்லலாமே அப்படின்னு அந்த காவலர்கள்ட்ட கேட்பாங்க. قالوا أولم تك تأتيكم رسلكم بالبينات قالوا بلى قالوا فادعوا وما دعاء الكافرين إلا في ضلال. உங்கள் தூதர்கள் உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளிடம் வரவில்லையா என இந்த காவலர்கள் கேட்பார்கள். ஆம் அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்களையே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் நிராகரிப்பாளர்களின் பிரார்த்தனை வீணாகனதாகவே அல்லாமல் வேறில்லைன்னு அல்லாஹ் சொல்றார். பாதுகாப்பு. நரக காவலாளிகள் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களிடத்தில் தூதர் வரவில்லையா, உங்களிடத்தில் தூதர் வரவில்லையான்ற கேள்வியதான் மறுபடியும் 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 கேட்கிறாங்கன்றதான் நம்ம குர்ஆனுடைய வசனத்துல படிக்கிறோம். சகோதரிகளை, அல்லாஹ் நமக்கு அனுப்பிய தூதரை பற்றி பிடிக்கணும். அந்த தூதரின் சொல்லின்படி நடக்கக்கூடியவங்களாக நாம இருக்கணும். இன்னும் சொல்லுவாங்க சில பேர், சொர்க்கத்துல இபாதத்துக்களே கிடையாது அப்படின்னு. உண்மை, இபாதத்துக்கள் கிடையாது. ஆனா சொர்க்கத்திலையும் இருக்கக்கூடிய இபாதத் பிரார்த்தனை. ரப்பனா அத்மீம் லனா நூரனா, இறைவா எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூரணமாக்குவாயாக என்று சொர்க்கவாசிகள் பிரார்த்தனை செய்வார்கள். இந்த வசனத்துல நம்ம படிக்கக்கூடியது என்னது? இறைவனிடத்துல நீங்களே பிரார்த்தியுங்கள் அப்படின்ற வார்த்தை நரகவாசிகளை பார்த்தும் சொல்லப்படுது. ஆனா நரகவாசிகளுடைய பிரார்த்தனை வீணானது இல்லையா? நரகவாசிகளுடைய பிரார்த்தனை வீணானதுதான் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் சகோதரிகளே. உண்மையிலையும் மறுமையிலையும் சொர்க்கத்திலையும் அல்லாஹ் நமக்கு அந்த பிரார்த்தனையை கொடுக்கிறேன்னு சொல்றான். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு பிரார்த்தனையே இல்ல சகோதரிகளே. அதான் வேதனையா இருக்கு. நான் அவ்வளவு நேரம் நின்று தொழுகிறேன், இவ்வளவு நேரம் நின்று தொழுகிறேன் எல்லாம் சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ். என் தொழுகைக்கு கூலி கொடுக்கக்கூடிய இறைவனிடத்துல நான் கையேந்திருந்தானே, என் பாவங்களை அகற்றக்கூடிய என் இறைவனிடத்துல கையேந்திருந்தானே, என்னுடைய நசீப நல்ல நசீபாக, என்னுடைய தகுதீர நல்ல தகுதீராக, என்னுடைய விதிய நல்ல விதியாக இறைவனிடத்துல நான் முறையிடணும் தானே. ஏன் முறையிட மாட்டேன்றோம்?
தயவு செய்து சகோதரிகளை, ஒற்றைப்படை இரவுகளை கண் விழிக்கிறோன்ற நினைக்கக்கூடிய நாம அல்லாவிடத்துல கண்ணீரோடு நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கக்கூடியவங்களாகவும் நாம மாறணும். நரகவாசிகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி நான் என்ன சொன்னேன், உங்களிடத்தில் தூதர் வரவில்லையான்ற கேள்வி கேட்கப்படும். சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு ரொம்ப கருணை மிக்க ஒரு தூதரை அனுப்பியிருக்காங்க. நம்ம வேற எந்த சமூகத்திலையும் பிறக்கல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துல பிறந்திருக்கோம். அந்த நபியினுடைய கருணை சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஒரு, அந்த கருணைய சொல்ல வார்த்தையே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பிரார்த்தனையை கொடுத்தான். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலேயே அந்த பிரார்த்தனையை கேட்டுட்டாங்க. நான் மறுமைக்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. யாருக்காக? தன் மகளுக்காகவா, தன் மனைவிக்காகவா, தன் சகோதரனுக்காகவா? இல்லை சகோதரிகளே, நமக்காக, என் சமூகத்திற்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, யா அல்லாஹ், இந்த மக்களை நீ தண்டித்தாலும் உன்னுடைய அடிமை, மன்னித்தாலும் உன்னுடைய அடிமை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஓதிய அதே வசனத்தை குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இந்த மக்களை நீ மன்னித்தாலும் அவர்கள் உன்னுடைய அடிமை, தண்டித்தாலும் உன்னுடைய அடிமை. இந்த வசனத்தை வாசிச்ச உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதுல கடந்து அழுகுறாங்க. அழுதுட்டே இருக்காங்க. அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கேட்கிறான், ஏன்? நமக்கான பாடமாக இருப்பதற்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, என் சமூகம் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் மறுபடியும் என்ன சொன்னான்? உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் முஹம்மதே, நீங்கள் பொருந்திக் கொள்ளும் வரை உங்கள் சமூகத்தை நான் மன்னிப்பேன். எனக்காக அழுதுட்டு போனவர் என்று, எனக்கு தண்டனை கிடைக்க கூடாது, எனக்கு நரகம் கிடைக்க கூடாதுன்னு அழுதவர் நம்முடைய தூதர். அந்த தூதருடைய என்ன சொல்ல நம்ம சரியா பின்பற்றோம் சொல்லு. இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். எல்லாருக்கும் கொடுக்குறேன், எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் ஒரு ஹோம்ஒர்க். என்ன ஹோம்ஒர்க்? அதே இடத்துல உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள், நான் பின்பற்றக்கூடிய 10 சுன்னாக்கள் என்ன சுன்னாக்கள் என்றதை யோசி. வலது கையில ஆடை அணியும் போது முதல்ல உள்ள கை வருவதும் சுன்னாதான். ஆனா அதையும் பாதி பேர் மறந்துடுறோம். அதனால நான் சொல்றேன், 10 சுன்னாக்கள் நான் என்னெல்லாம் பின்பற்றேன்னு யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்புல அல்ஹம்துலில்லாஹ் என்னால பரிபூர்ணமாக பின்பற்ற முடியுதுமான்னு சொல்லணும்னா கை, அதையும் தாண்டி நான் பண்றேன்னா ரொம்ப சந்தோஷம். இல்ல அப்படின்னு சொன்னா பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யும். வலது கையில ஆடை அணியறது மட்டும் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். அதையும் தாண்டி என் தூதருடைய சொல்லின்படி நான் நடக்கிறமான்னு சொன்னா இன்னும் சந்தோஷம். உட்கார்ந்து யோசிப்போம், உட்கார்ந்து நம்ம சிந்திக்கக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அல்லாஹ் அந்த தூதரை பின்பற்றி நடக்கக்கூடியவங்களாக நம்மளை ஆக்கி கொடுக்கணும். அந்த தூதர் நமக்காக நிறைய பிரார்த்தனைகளை செஞ்சாங்க. அந்த பிரார்த்தனையின்படி, அந்த வார்த்தைகளின்படி வாழக்கூடியவங்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். நாளை மறுமையில சொர்க்கத்துல அந்த தூதரோடு வாழணும்ன்ற பிரியம் நமக்கு இருந்ததுன்னா, இந்த உலகத்துல அந்த தூதருடைய வார்த்தைகளை நான் என்ன வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கேன்றத சகோதரிகளை ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு நாமே கேள்வி கேட்கணும்ன்றதோட இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மிச்சத்தை நாளை வகுப்புல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.